நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு முக்கியம் அருணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளவுதான்மா. அப்பா, அருண் சந்தோஷமா தான்ப்பா இருக்கான். நம்புங்க, அவன் நல்லாதான் இருக்கான். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டாம். சரிம்மா, நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரணும். நான் கிளம்புறேன். பாத்துப்பா. என்ன, எனக்கும் அருணுக்கும் கல்யாணமே நடந்திருக்க கூடாதுன்னு சொன்னியா? என்ன பத்தின உண்மையெல்லாம் ஓ அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்ல ட்ரை பண்ணியா? அப்போ நீ டெய்லி காலேஜ் விட்டு லேட்டா வரதுக்கு காரணம் நீ உங்க அப்பா வீட்டுக்கு போய் எனக்கு ஆப்பு வைக்க ட்ரை பண்ணிருக்க இல்ல? என்னம்மா கண்ணு, உனக்கு மட்டும்தான் ஆப்பு வைக்க தெரியுமா? நான் வைக்கட்டுமா திருப்பி ஒரு ஆப்பு? என்கிட்ட இருக்கிற பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி உனக்கு ஒரு ஆப்பு வைக்கட்டுமான்னு கேட்டேன். உன்னோட ஆரம்ப பையன் மாடியில தான் தூங்கிட்டு இருக்கான், அதனால உன்னை சும்மா விடுறேன். என்ன உன் அழகான முகத்தை அப்படியே செவத்துல வச்சு. என்னது என்ன கை நீடுற? கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் கூட தப்பான வழியில குழந்தைய பெத்துக்கிட்டு அத மறைச்சு இன்னொருத்தனோட வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ நீ ஏன் ரகசியத்தை சொல்ல போறியா? தப்பார், உன் புத்திசாலித்தனத்தை மட்டும் என்கிட்ட காட்டலான்னு நினைச்ச உன்னை தொலைச்சிருவேன். தொலைச்சு பி கேர்ஃபுல். ஹலோ தாத்தா. நீயா? வா. தாத்தா, என் மேல கோவமா இருக்கீங்களா? என் மேல எந்த தப்பும் இல்ல. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன். ஆமா தாத்தா, மணிபாரதிங்கிற ஒரு எழுத்தாளரை அத்தைக்கு பிடிக்காதுன்னு நீங்க சொன்ன உடனே அவரோட நாவல்ஸ் எல்லாம் நான் படிக்கிறதையே விட்டுட்டேன். தெரியாம கூட லைப்ரரியில மணிபாரதியோட புக்ஸ பார்த்துட்டா நான் அந்த பக்கமே போறது கிடையாது. அந்த அளவுக்கு மணிபாரதியோட படைப்புகள்ல இருந்து நான் விலகி இருக்கேன். அப்படி இருந்தும் அவன் எழுதின ஏதோ ஒரு நாவல் என் ஷெல்ஃபுக்கு வந்திருக்கு. கண்டிப்பா அதை நான் எப்பவும் வாங்கி வச்சுதான் இருக்கும். தாத்தா, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிட்டு இருக்கும்போது அந்த புக்கு ஷெல்ஃப்ல இருந்து கீழே விழுந்துருச்சு. அதுவும் அத்தை முன்னாடி விழுந்துருச்சு. கீழே கடந்த புக் எடுத்து என் கையில கொடுக்கும் போதுதான் அட்டையில இருந்த மணிபாரதியோட போட்டோவை அத்தை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அத்தைக்கு என் மேல கோவம் அதிகமாயிடுச்சு. இத்தனை நாள் என்ன பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த புக்கை பார்த்த உடனே அருணோட வாழ்க்கையில நீ வந்தது கூட சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ மணிபாரதியுடைய ரசிகை தெரிஞ்சதுனால்தான் ஜெயந்தி உன் மேல கோபத்தையும் வெறுப்பையும் காமிச்சிருக்க.
ஆனா நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தாத்தா. அத்தைக்கு மணிபாரதி மேல இந்த அளவுக்கு கோவமும் ஆத்திரமும் இருக்குன்னா அப்போ அவனால அத்தைக்கு ஏற்பட்ட அனுபவம் ரொம்ப மோசமானதா இருக்கணும். அது என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா தாத்தா? பிரியங்கா, மணிபாரதி ஒரு கேவலமான மனுஷன் இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். அவனோட எழுத்துக்கும் குணத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாதுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. தாத்தா, என்னைக்காவது ஒரு நாள் அந்த மணிபாரதிய மீட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சது, எழுத்துக்கள் மூலமா ஆட்களை வசியம் பண்ற அவனை 4 பேர் முன்னாடி நிக்க வச்சு நான் அந்த ஆளை அவமானப்படுத்தாம விட மாட்டேன். அவனோட எழுத்துக்களுக்கும் அவனோட வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சத்தம் போட்டு நான் சொல்லுவேன். இந்த பார் பிரியா, அனாவசியமா மனசுல நீ கோபத்தை வளர்த்துக்காத. மணிபாரதிக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும். தாத்தா, அதுக்குன்னு அவனை சும்மா விட்டுற முடியுமா? இப்ப பாருங்க, நீங்க என் மேல சந்தேகப்படுறதுக்கு காரணம் யாரு? அந்த ஆள் தானே, அந்த மணிபாரதி தானே? தாத்தா, அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்னால அவனை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. பிரியங்கா, வாமா. எப்பமா வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி, இப்பதான் வந்தேன். கற்பகம், பிரியங்கா உள்ள கூட்டிட்டு போய் குடிக்க ஏதாவது கொடு. சரிங்க, வா. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், நில்லு. என்னது இது வேஷம்? ஆ? என்ன உன் புள்ள வீட்டை விட்டு போன உடனே ஓடி வந்து நீ இந்த பூஜை ரூம்ல செட்டில் ஆயிடுற? என்ன விஷயம்? என்ன நான் அத பத்தி கேப்பேன்னு பயமா? அதான் உன்னோட முதல் குழந்தைய பத்தி. இத பாருமா, நீ மந்திரம் மாயம் இதெல்லாம் கத்துக்கிட்டு என்கிட்ட இருந்து மறைஞ்சா கூட நான் உன்னை விட மாட்டேன். உன் பையன் மேல எனக்கு துளி கூட அன்பு பாசம் இதெல்லாம் கிடையாதுன்னு உனக்கே தெரியும். அப்புறம் எதுக்குடா அவன் கட்டின தாலிய என்ன எதுக்கு கழுத்துல போட்டுட்டு இருக்கேன்னு பாக்குறியா? ஏய், இந்த தாலி தானே நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கான லைசன்ஸ். அதனாலதான் உன் பையன் இருக்கானே, ஐயோ எப்ப பாரு என் முந்தானிய புடிச்சு சுத்திக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி நீ அவனை எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதானே நான் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி எல்லாம் உன்னை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நீ எல்லாம் ஒரு பெண் ஜென்மமா? ஜெயந்தி, ஜெயந்தி, நான் சொன்னா உன்கிட்ட? நான் சொன்னா? ஏய், ராட்சசடி நானு. ஜெயந்தி, அருண், உங்க எல்லா ரத்தத்தையும் குடிக்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிற ராட்சசி, தெரிஞ்சுக்கோ. வந்துட்டானா? ஓ அருமை பையன் வந்துட்டான். எப்ப பாரு என் முந்தானைய பிடிச்சிட்டு லோ லோ லோன்னு பிரியா பிரியா பிரியான்னு அலைய வேண்டியது. ஏய், அவன் வரான். அருண், ஹாய். போன விஷயம் என்னாச்சு? சக்சஸ், ஃபெயிலியர், என்னாச்சு? அருண், அமலா அண்ணி உன்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு இவ்வளவு நேரம் நானும் அத்தையும் பூஜை ரூம்ல தான் இருந்தோம். ஏமா, நம்ம இவ்வளவு நேரம் பூஜை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அருண், அம்மா ரொம்ப ஃபீலிங்கா இருக்காங்க. பேசி நீங்களே கொஞ்சம் என்னன்னு கேளுங்க.
மா என்னடா ஆச்சு? அமலா உங்ககிட்ட பேசினாளா? என்ன சொன்னா? இல்லைம்மா, என்னை பார்த்தோன்னே ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டா. மாமாவையும் அவரோட அம்மாவையும் தான் பார்த்து பேசிட்டு வரேன். அவள் இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லைம்மா. என்கிட்ட அமலா அண்ணி நல்ல விதமா தானே பேசுறாங்க. அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் போய் அமலா அண்ணி கிட்ட பேசுறேன். இல்லை பிரியா, இந்த விஷயமா நீ அமலா கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அவள் ஏதாவது உன்கிட்ட வயலண்டாக நடந்துக்குவா. சரிங்க, உங்க பேச்ச நான் என்னைக்காவது மீறி இருக்கேன். நாங்க உங்க விருப்பப்படியே நடந்துக்கிறேன். அருண், அருண் வாங்க, பூஜை பண்ணிருக்கோம். சாமி கும்பிட்டு பிரசாதம் எடுத்துக்கங்க. போங்க. மகேஷ், ஆண்டனி பிரியங்கா பத்தி உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நீ என்கிட்ட வந்து சொன்னபோது நானும் கொஞ்சம் யோசிச்சேன். அந்த பொண்ணு இவ்வளவு மோசமானவளான்னு. ஆனா பிரியங்கா நேரம் இங்க வந்து என்ன மீட் பண்ணி அவ தரப்பு நியாயத்தை சொன்னான். என்ன சொன்னா? ஜெயந்தியோட டென்ஷனுக்கு அவ காரணம் இல்லையா, மணிபாரதி தான். எதை வச்சு அப்படி சொல்றலாம்? பிரியங்கா மணிபாரதியோட எழுத்துகளுக்கு பெரிய ஃபேன். ஒரு நாளைக்கு அவ என்னை மீட் பண்ண வந்தபோது கையில் மணிபாரதி எழுதின புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போது நான் அவகிட்ட சொல்ல முடியாயிடுச்சு. எப்படி காலேஜ் டேஸ்லேயே ஜெயந்தியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் மணிபாரதியை வெறுத்தாங்கிற விஷயத்த. அதனால் நான் அவளை காஷன் பண்ணியிருந்தேன், ஜெயந்தி அந்த புக்ஸை பார்க்கவே கூடாதுன்னு. அவளும் கூடிய வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்கா. ஆனால் பாவம் ஒரு நாள் அந்த புக்ஸ் தற்செயலாக கிழவு வந்துடுச்சு. அதை ஜெயந்தி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்போ ஜெயந்தி டென்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த மணிபாரதி எழுதின புக்ஸை பார்த்தது தான். இப்ப மணிபாரதி எந்த ஊர்ல இருக்கா சார்? அவன் ஊரை சுத்துற பரதேசி. அவன் எங்க இருந்தா நமக்கு என்ன மகேஷ்? அதுக்காக இல்லை சார், என்னதான் இருந்தாலும் அவர் ஷாலினியோட அப்பா வச்சு. நான் தங்கச்சியை நினைச்சு பாசம் காட்டின என் ஷாலினி அவன் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு அனாதையாக்குன ஆளாச்சு. அவரை பார்த்து 4 கேள்வி கேட்டுதான் ஆகணும். மகேஷ், பயப்படாதீங்க சார், என்னைக்குமே உங்களை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனா நிச்சயமா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த கடவுளா அவரை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்துவார். அன்னைக்கு பேசிக்கிறேன். நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் பதில் சொல்லி ஆகணும். சொல்ல வைப்பேன். என்ன பிரியா அது? நான் ஊருக்கு போகும்போது நீ இப்படி முகத்தை வச்சிட்டு இருந்தா நான் எப்படி சந்தோஷமாக போக முடியும்? நீ இப்படி சிரிச்ச முகத்தோட வழி அனுப்புனா தானே நான் சந்தோஷமாக போக முடியும். போங்க அருண், என்னை தனியா விட்டுட்டு போகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல, போங்க. ஆனா என்னால மனசு முழுக்க கவலை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம் முடியாது. சரி, நான் ஒன்று பண்ணுறேன். நான் அம்மா கிட்ட பேசி எப்படியா சமாதானப்படுத்திக்கிறேன். நீ உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, போலாம். கிளம்பு. ஐயோ அருண், என்ன பண்றீங்க? போனை கட் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இது பாருங்க அருண், அத்தை நான் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அத மீறி நான் அவங்க கூட வந்தா அவங்க என் மேல கோவப்பட மாட்டாங்களா? அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க, சொன்னா புரிஞ்சுப்பாங்க. அருண், நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அத்தை பேச்சு மீறி நான் உங்க கூட வந்தா தேவையில்லாம அத்தை மனசுல ஏன் மேல வெறுப்பு வரும். அருண்,
அப்புறம் சமயம் வரும்போதெல்லாம் அவங்க வெறுப்பை மேல காட்டுவாங்க, சொல்லி காமிப்பாங்க. அப்புறம் எல்லார் வீட்லயும் வர மாதிரி மாமியார் மருமக பிரச்சனை எல்லாம் நம்ம வீட்லயும் வரும். அதனால உங்களோட நிம்மதி பறி போயிடும். எனக்கு உங்க சந்தோஷமா நிம்மதியும் தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த பிரிவனா என்னால முடியலன்னா கூட நான் தாங்கிக்கிறேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். அருண் வாங்க. அதை கொடு. அருண் ஒரு நிமிஷம். அருண், இதுல பருப்பு பொடியும் ஊறுகாயும் இருக்கு. தேங்க்ஸ் ஷாலினி. பிரியா, இந்த பேக்கில் வை. ஷாலினி, பிரியா இங்கே தான் இருக்கா. இருந்தாலும் நீயும் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோ. இது என்கிட்ட சொல்லுமா அருண், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் சமயம் பார்த்து அம்மா கிட்ட பேசி அவங்க மனசில் என்ன வேதனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் சரி பண்ண பாரு. நல்ல ஆள் பாத்தீங்க அருண். சரி சேர்த்துக்க. அத்தையோட வேதனைய பார்த்து ஷாலினி கூட இருந்து அழுவாளை தவிர இதுக்கு மேல அவகிட்ட இருந்து வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அத்தைய. யார் கவனிச்சுக்கிட்டாலும் சரி, நான் அடுத்த தடவை வரும்போது அம்மாவை பழையபடி பார்க்கணும். சுறுசுறுப்பான கம்பீரமான அம்மாவை தான் நான் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். ஷாலினி, நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் பிரியா, என்னம்மா இது? நான் தான் அவ்வளோ தூரம் சொன்னேன்ல, உன்னை பிரிஞ்சு நான் மட்டும் என்ன சந்தோஷமா இருக்க முடியும்? சொல்லு. அருண், சரி நான் அழல. வாங்க, நீங்க கிளம்புங்க, டைம் ஆச்சு. அருண், பார்த்து டிரைவ் பண்ணுங்க. சரி. அருண், நீங்க போய் ரீச் ஆனதும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ். வேளைக்கு சாப்பிடணும், கால் பண்ண எடுக்கணும். இப்பவே நீங்க உங்க போனை சார்ஜ் போட்டு வச்சிருங்க. பாய். பாய். அருண், பார்த்து டிரைவ் பண்ணுங்க. ஐ லவ் யூ. அருண், ஃபோன் பண்ணுங்க. அருண், அப்பா, இந்த கண்ணீர் வர வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சினிமாக்காரங்க மாதிரி கிளிசரின் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். அப்பதான் இந்த முட்டாளுங்களை எல்லாம் ஏமாத்த முடியும். அப்பா, ஒரு வழியா இவனை அனுப்பிச்சாச்சு. வாட்ஸ் நெக்ஸ்ட்?